மீண்டும் ரீமேக் ராஜாவாக விரும்பும் மோகன் ராஜா. முதல் முறையா ரீமேக் இல்லாம சொந்தமா ஒரு கதையை உருவாக்கி தனி ஒருவன் படத்தின் மூலம் எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றவர் இயக்குனர் மோகன் ராஜா. ஜெயம் ராஜாவா ரீமேக் ராஜாவா இதுவரைக்கும் ரசிகர்களிடத்தில் மீடியாக்களிடமும் பேசப்பட்ட ராஜாவை தனி ஒருவன் வெற்றி மோகன் ராஜானே பேச வச்சது. இருந்தாலும் தமிழ்ல தன்னிகரல்லா வெற்றியை பெற்ற தனி ஒருவன் படத்தை மற்ற மொழிகள்ல ரீமேக் செய்யும் பட்சத்துல அதை இயக்கும் வாய்ப்பை மோகன் ராஜா இழக்க தயாரில்லைன்னு முடிவெடுத்திருக்காரு. தெலுங்குல இந்த படத்தை ராம் சரண் நடிக்கிறதுக்காக பிரபல தயாரிப்பாளர் அதிக விலை கொடுத்து ரீமேக் உரிமை வாங்கியிருக்காரு. அனுமன் ஜங்ஷன்ற மலையாளத்துல இருந்து தெலுங்குக்கு ரீமேக் ஆன படத்துல தான் ராஜாவும் இயக்குனரா அறிமுகமானாரு. தெலுங்கு திரையுலகம் பத்தியும் தெலுங்கு ரசிகர்கள் பத்தியும் நல்லா தெரிஞ்சவர் தான் ராஜா. அதனால தனி ஒருவன் வெற்றி மூலம் கிடைத்த பெயரை மற்ற மொழிகள்லயும் பதிய வைக்க ஆசைப்பட்டாராம். அது மட்டும் இல்லாம கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள்ல இருந்தும் அந்த படத்தை ரீமேக் செய்ய பிரபல நடிகர்கள் கிட்ட இருந்து அழைப்பு வருதாம். அதனால தனி ஒருவன் படத்தோட ரீமேக்க மற்ற மொழிகள்ல ரீமேக் செஞ்சு மீண்டும் தன்னை ரீமேக் ராஜான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, எல்லா மொழிகள்லயும் இயக்கும் வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டு கொடுக்க ராஜா தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அந்த ரீமேக்குகளை எல்லாம் இயக்கி முடிக்கிற வர இன்னும் சில வருடங்களுக்கு மோகன் ராஜாவை தமிழ் திரையுலகம் பக்கம் பார்க்கவே வாய்ப்பில்லையா.